Hi guys, welcome back to my channel. இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் இது. ஆஸ் அ ஹோம் மேக்கராக என்னோட நார்மல் டே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்காக எடுத்திருக்கேன் பாருங்கள். வீக் டேஸில் யூஸ்வலி நாங்கள் நேரத்தில் எழுந்திரிச்சிருவோம். ஏர்லி மார்னிங் லைக் 6 அந்த மாதிரி, இல்லைனா அதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவோம். ஏன்னா 7:10க்கு வந்து அக்ஷரா வந்து பஸ் வந்துடும் அவளுக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட் முன்னாடியே பஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அவளுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அன்னைக்கு வந்து நான் அவளுக்கு வந்து 4 cheese ravioli அண்ட் சம் ஸ்நாக்ஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன். சாக்லேட் கோட்டட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஃபிஷ் கிராக்கர்ஸ் பேக் பண்ணியிருந்தேன். இது அவளோட ஃபேவரட் லன்ச். 7:10 AM அக்ஷரா கிளம்புனாலும் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போனஸ் டைம் கிடைக்கும். ஏன்னா ராஜுக்கு ஆஃபீஸ் வந்து 10 AM. ஸோ 9 AM வரைக்கும் எங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா போனஸ் டைம் மாதிரி. ஸோ இன்னொரு ரவுண்ட் ஸ்லீப் இல்லைனா ஒரு காஃபி இந்த மாதிரி எங்களுக்கு அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் 9 வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேலை, அப்புறம் இன்னொரு காஃபி போடுற வேலை அந்த மாதிரி இருக்கும். ஸோ கிச்சனில் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆயிரும் மறுபடியும் 9லேருந்து. அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வேலை இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் டப்பாவில் கொட்டி வைக்கிற வேலை அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்சோ ஃப்ரெஷ்ஷாக கீ பண்ணியிருந்தேன் வீட்டில். பட்டர் வாங்கி நான் மெல்ட் பண்ணுவேன். நான் அந்த பால் ஆடெல்லாம் எடுத்து வச்சு பண்ண மாட்டேன். பட்டர் வாங்கி மெல்ட் பண்ணி தான் கீ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கீ பண்ணுற அன்றைக்கி மேண்டட்டோரியாக சில ரெசிபீஸ் வச்சுருப்பேன், அதை தான் பண்ணுவேன். அதில் வந்து அன்றைக்கி பண்ணது வந்து கீ உப்புமா தான் பண்ணேன். இல்லைன்னா பொங்கல் அப்படின்னு இன்னும் சில ரெசிபீஸ் இருக்குது, அது ஒன்று தான் பண்ணுவேன். இந்த அன்றைக்கி நாங்கள் வந்து கீ உப்புமா சாப்பிட்டோம். ராஜோட ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆனதையும் நான் வந்து ஒன்று இந்தியா கால் பண்ணுவேன், அம்மாவுக்கு இல்லை சித்திக்கு இல்லைனா எங்கள் அக்காவுக்கு. அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் இல்லைனா ஓல்டு மூவிஸ் ஏதாவது போட்டு பார்த்துட்ருப்பேன் அந்த டைமில். இந்த மாதிரி ஃபேவரட் ஓல்டு மூவிஸ் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்க தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு ஒரு சைடில் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போட்டு விட்டுட்டு நான் என்னோடய மிச்ச வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு ஒரு ஷாப்பிங் வேலை இருக்கிறனால நான் முன்னாடியே டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டஃப் பரோட்டாக்கு ஸ்டஃப் எல்லாம் வந்து சப்பாத்தியில் போட்டுட்டு அதை ரோல் பண்ணாமல் அதை அப்படியே ஸ்டஃப் மட்டும் பண்ணி மாவெல்லாம் டஸ்ட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் வந்ததையும் அதை அப்படியே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இது நீங்கள் ட்ரை ஸ்பைசஸ் மட்டும் போட்டு பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 11:30 இல்லை 12 அந்த மாதிரி ராஜுக்கு வந்து மீட்டிங் இல்லைன்னா அவர் வந்து ஒரு காஃபி இல்லைன்னா டீ கேட்பார், டீ அண்ட் ஸ்நாக் மாதிரி. ஸோ நான் வந்து நம்ம ஊர் இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் இல்லைன்னா பார்லேஜி பிஸ்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பேன். அது 2 இல்லைன்னா அந்த மாதிரி பிஸ்கெட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அப்படி வச்சுட்டு ஒரு டீ அந்த மாதிரி நாங்கள் எடுத்துப்போம். ஒரு 11:30 or 12 அவருக்கு மீட்டிங் எதுவும் இல்லைன்னா. ஸோ அந்த டைம் ஒரு நல்லாயிருக்கும். நானும் வந்து எனக்கு இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். அப்புறம் ஜாப் சர்ச் இந்த மாதிரி அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் அந்த மிட் டேயில். அதுக்கப்புறம் லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்துடும். அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கேரளா ஸ்டைல் பிளாட்டர் ஒன்று பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் கறி வந்து நான் ஒரே ஒரு கறி மட்டும் பண்ணலாம் அப்படின்னு, மோர் கறி பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் வந்து இந்த தக்காளி போட்ட மோர் குழம்பு வந்து நிறைய ட்ரெண்டிங் ரெசிபீஸில் இருந்துச்சு. ஸோ பம்கின் போட்டு ஒரு தக்காளி மோர் குழம்பு ட்ரை பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் ஆல்சோ ஒரு கேரளா ஸ்டைல் சம்மந்தி, அப்புறம் 2 கூட்டு அந்த மாதிரி வச்சுருந்தேன். இந்த கறியோட ரெசிபி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பட் இருந்தாலும் இதில் சொல்கிறேன். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஜீரகம் அண்டு குருமிளகு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மோட்டார் அண்ட் பெசலில் வச்சு நல்லா இடிச்சுக்கணும். ஜஸ்ட் க்ரஷ் பண்ணி எடுத்தோம்னா போதும், நம்ம மிக்சிலெலாம் போடக்கூடாது. இந்த கறிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பீட்ரூட்டோட அந்த ஸ்டெம் அண்ட் லீஃப் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் அதுவும் அண்டு பம்கின் இந்த 2 வெஜிடபிள் தான் ஆட் பண்ணேன். ஸோ எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, வெந்தயம் அண்ட் ஜீரகம் இது 3 வந்து ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதையும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணணும். நான் கறி லீவ்ஸ் இல்லாதனால சாப்டு ஆனியன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்டு சிலாண்ட்ரோ ஆட் பண்ணேன், கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும்.
தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. அது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ ஆட் பண்ணலாம். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பீட்ரூட் தண்டு இருக்கும் இல்லைங்களா, அதுவும் அண்ட் பம்ப்கின் அதுதான் வந்து நான் இதில் ஆட் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதையும் அதுக்கப்புறம் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் அண்ட் மஞ்சத்தூள் அது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அதை கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு ஃபோர்க் வச்சு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாஃப்டாக குக் ஆகிடுச்சான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கர்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அந்த ஆறி இருக்கிற அந்த கறியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான் கேரளா ஸ்டைல் தக்காளி போட்ட மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேரளா பிளாட்டர் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே இருக்குது. நம்ம நார்மல் மோர் குழம்பை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு கறி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 சைட் டிஷ்ஷும் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் கீரை வச்சு ஒரு தோரன் மாதிரி பண்ணியிருந்தேன் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் வந்து அப்பளம் அண்ட் ஆனியன் அண்ட் கோக்னட் போட்டு ஒரு சம்மந்தி மாதிரி பண்ணியிருந்தேன் அண்ட் பிக்கிள், அப்புறம் மட்டை ரைஸ், கேரளா ரெட் ரைஸ் அந்த மாதிரி இதுதான் வச்சு சர்வ் பண்ணேன் அன்னைக்கு. நம்ம யூஷுவல் டிஷ்ஷஸ் செஞ்சிட்ருக்கிற டைமில் இந்த மாதிரி இடையில ஒரு நாள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேரளா பிளாட்டர் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் எனக்கு எப்போல்லாம் முடியுதோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன் நான். நாங்கள் லன்ச் முடித்து கொஞ்சம் நேரத்துலேயே அக்ஷரா வந்துடுவா. அரவுண்ட் 3 எல்லாம் வந்து அவள் வீட்லேயே இருப்பாள். ஸோ அவளோட ஸ்கூல் பஸ் வந்துடும். அப்புறம் அவளுக்கு ஒரு ஸ்நாக் கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து எனக்கு ஷாப்பிங் வேலை இருக்குது அப்படிங்கிறனால ஹோம் குட்ஸில் வந்து எனக்கு சில ஹோம் டெக்கார்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. வால் ஆர்ட்ஸ் அண்ட் டேபிள் லேம்ப் அந்த மாதிரி வாங்க வேண்டியது இருந்தது. அதனால தான் போயிருந்தோம் அன்றைக்கி. இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப். என்டர் பண்ணினதையும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து எப்போயுமே அந்தந்த சீசனல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சீசனுக்கு உண்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அப்புறமா வந்து சோப்பு, அப்புறம் ஈவன் ஃபுட்டு, கேண்டில், இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க முன்னாடியே. ஹோம் குட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ரேர் ஸ்பைசஸ், அப்புறமா வந்து பாஸ்தாஸ், டிப்ஸ், அதுக்கப்புறமா சில சீசனிங்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல இந்த ரேர் ஃபைன்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். இந்த பெல்ஜியம்லேருந்து பிஸ்காட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே நல்லாயிருக்கும். நான் அது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நேப்பர்வெல்லில் இருக்கிறப்பவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே கார்னலில் இருக்கிற ஹோம் குட்ஸ்லேயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோம் குட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் அடிக்கடி போகிற ஸ்பாட் வந்து இந்த ஹோம் குட்ஸ் தான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் அங்கே தான் கேதர் ஆகிக்குவோம். ஸோ வீட்டுக்கு தேவையான டீ கப்ஸு, ஸ்பூன்ஸு, ஏதோ சின்ன ஐட்டம் யாராவது ஒருத்தங்களுக்கு வாங்கணுன்னாலும் நாங்கள் எல்லாம் அங்கே கேதர் ஆகிட்டு அப்படியே அங்கே ஃபுல்லாக சுற்றி அடிச்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஒரு ஹாஃப் டே எங்களுக்கு ஈஸியாக போயிடும் அப்போல்லாம். இந்த கிச்சன் ஆயில் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் விசிட் பண்ணும்போதும் புதுசாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த டிசைன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் போகிறப்பவும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே எனக்கு இந்த ஹோம் குட்ஸை ரொம்ப பிடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன். இந்த ஒயிட் அண்ட் கோல்டில் இருக்கிற அந்த கப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வாங்குகிற டைம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ நான் ஸ்டீல் வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்த ஸ்டீல் கப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஆல்மோஸ்ட் நல்லா பழசாயிடுச்சு. ஸோ அடுத்த செட் வந்து நான் மறுபடியும் இந்த ஒயிட் அண்ட் கோல்டு தான் வாங்குவேன். இந்த அன்னைக்கு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா வால் ஆர்ட்ஸ், அப்புறமா வந்து டேபிள் லேம்ப் வாங்குறதுக்கு தான் வந்தோம். பட் சும்மா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சும்மா நான் ஒரு வீடியோ எடுத்தேன். ஏன்னா வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்குறக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிச்சன் ஆயிலுக்கு மட்டும் போனோம்னா நிறையா திங்ஸ் இருக்கும். புதுசாக ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு இருக்கிறத விட அழகாக இருக்குங்கிறக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கலான்னு ஆசையாக இருக்கும்.
அந்த மாதிரி நான் சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அப்பப்போ வாங்கிடுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட்லி என்னோடய யூடியூப் அனாலிட்டிக்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் என்னென்னா, யூஎஸ்லேருந்து எனக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்கன்னு. ஸோ நீங்களும் வந்து ஹோம் குட்ஸ் போவீங்களா இல்லை வேறு எந்த ஸ்டோர் போவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா. கிச்சன் ஆயிலே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைக் பேக்கிங் செக்ஷன் தனியாக, அப்புறமா வந்து காஃபி கப்ஸ் அதெல்லாம் தனியாக, அப்புறம் வேறு இந்த மாதிரி விஸ்க்ஸ், அப்புறமா ஃபோர்க்ஸ், கட்லரிஸ் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆயில் ஃபுல்லாக, அப்புறம் கட்டிங் போர்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு, இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ஹோம் டெக்கோர்ஸ் பக்கம் போயிட்டோம்னா பயங்கரமாக வெரைட்டிஸ் இருக்கும். ஹோம் ஆர்கனைசேஷன் தனியாக, டெக்கோர்ஸ் தனியாக அப்படின்ட்டு. ஸோ ஒரு டேபிள் லேம்ப் வாங்க போயிட்டு நான் இவ்வளோ நேரம் அந்த கடைக்குள்ளே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆல்சோ வீடியோ எடுக்கிறதுக்காகவும் நான் அங்கே போயிட்டுருந்தேன். பட் ஸ்டில் எடுக்காட்டியும் நான் இப்படி தான் மிச்ச ஆயிலும் எல்லாமே ஒரு ரவுண்டு போயிட்டு தான் வருவேன். இந்த மிரர் செக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க அதுலேயும். அண்டு வீடு வாங்கும்போது கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஈவினிங்ஸ் வந்து யூஸ்வலி அக்ஷராவுக்கு வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஷாப்பிங் இருக்கிறனால முன்னாடியே அவளை சீக்கிரம் முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே எங்களுக்கு ஷாப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் போய் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன் டின்னருக்கெல்லாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் வந்தால். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்பவே ஹேண்டியாக வந்துச்சு இந்த டிப்ஸ். நான் முன்னாடியே அதை ப்ரெப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக அதை தேய்ச்சி போடுற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்களோட டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கி டே எங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ இதுதான் என்னோடய டே இன் மை லைஃப். யூஸ்வலி இப்படி தான் இருக்கும். அண்டு ஷாப்பிங் இல்லைன்னா அக்ஷராவுக்கு வந்து ஹோம் ஒர்க் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.